இங்கு பொருளின் முடுக்கம் சாய்கோணம் தீட்டாவை சார்ந்தது என்பதை கவனிக்க வேண்டும். எப்படி பார்த்தோன்னா நம்ம சமன்பாட்டிலே தெரியுது ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. அப்போ ஏ என்பது முடுக்கம், ஜி என்பது புவியீர்ப்பு முடுக்கம், சைன் தீட்டா. அப்போ ஏ அதாவது முடுக்கம் என்பது பொருளின் முடுக்கமானது எதை சார்ந்து அமைகிறது? கோணத்தை சைன் மதிப்பை சார்ந்து அமைகிறது. சாய்கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 எனில் பொருள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி என்ற முடுக்கத்துடன் செங்குத்தாக கீழ்நோக்கி வரும். இப்போ தீட்டா 90 இருந்தால் நமக்கு சைன் 90 1 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் 90 தீட்டா 90 இருந்தால் நமக்கு சைன் 90 1. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு வரும். ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜினா என்ன மீனிங்? பொருள் தரையை அடையும் போது அதன் வேகத்தை அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி என்ற முடுக்கத்துடன் செங்குத்தாக கீழ் நோக்கி வரும். அதாவது இந்த சாய்தளத்தில் இப்படி போகக்கூடிய பொருளானது இப்படி சாய்தளத்தில் போகக்கூடிய பொருளானது கீழ் நோக்கி செங்குத்தாக வரும். பொருள் தரையை அடையும் போது அதன் வேகத்தை நியூட்டன் இயக்க சமன்பாடுகளை கொண்டு அறியலாம். அப்போ அந்த பொருள் தரையை அடையும் போது அதோட வேகம் எப்படி இருக்கும்? அதை நம்ம இயக்க சமன்பாடுகள் படிச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இயக்கம் முழுமைக்கு முடுக்கம் ஒரு மாறிலியாகும். முழு இயக்கத்திலையும் நமக்கு முடுக்கம் ஒரு மாறிலியாகும். இப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. நமக்கு தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டான்னு தெரியும். இப்போ முடுக்கம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டாவுக்கு சமம். பொருள் ஓய்வு நிலையிலிருந்து நகரத் தொங்கும் போது ஆரம்ப திசைவேகம் யூ சுழியாகும். ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து நகரத் தொங்குது. அப்போ ஆரம்ப திசைவேகம் தொடக்க திசைவேகம் யூ என்பது சுழியாகும். மேலும் சாய்தளத்தின் நீளம் எஸ் இங்கு எஸ் ஆகும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. அதே மாதிரி யூ என்பது சுழியாக இருக்கும். அதே மாதிரி சாய்தளத்தின் நீளம் இங்கு எஸ் ஆகும். இப்போ தரையை அடையும் போது பொருளோட வேகம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதிப்புகளை நம்ம பிரதியிடலாம். இந்த சமன்பாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு யூக்கு பதிலாக 0 போட்டுடலாம். இதில் யூ ஸ்கொயர் அந்த டேர்ம்ஸ் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபைனலாக வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக ஜி சைன் தீட்டா. ஏக்கு பதிலாக ஜி சைன் தீட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விஸ் ஈக்குவல்ட்டுனா அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் வரும் இந்த டேர்மில். இப்போ விஸ் ஈக்குவல் டு 2SG இல்லைன்னா 2SG சைன் தீட்டா. விஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2SG சைன் தீட்டா. அப்போ வி என்பது வேகம், திசை வேகம், 2 என்பது மாறிலி, எஸ் என்பது தொலைவு அந்த சாய்தளத்தின் நீளம், ஜி என்பது புவியீர்ப்பு முடுக்கம், சைன் தீட்டா. தீட்டா என்பது கோணம். சரி, இங்கு நாம் சாய்தளத்திற்கு இணையாக ஆயாச்சு தொகுப்பினை தேர்வு செய்தோம். மாறாக சமதள பரப்புக்கு இணையாக ஆயாச்சு கூறுகளை தேர்வு செய்தாலும் இதே முடிவுகள் தான் கிடைக்கும். இருப்பினும் கணித முறை சற்றே கடினமாக இருக்கும். எனவே கொடுக்கப்பட்ட வினாவிற்கு ஏற்ப ஆயாச்சு கூறுகளை தேர்வு செய்வது சாலத்த சிறந்ததாகும். ஸோ நம்ம ஆயாச்சு கூறுகளை மாற்றி எடுத்தாலும் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் போல் ஒய் மாற்றி எடுத்தாலும் இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கணக்கீடுகள் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த முறையை நம்ம பயன்படுத்துவது நமக்கு சிறந்ததாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் கேட்கும்போது இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாய்தளத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்திற்கான சமன்பாட்டை வருவி. அப்போ நமக்கு கண்டிப்பாக விசைப்படம் வரைய வேண்டும். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த 2 டயக்ராம் கண்டிப்பாக போட்டு தான் இந்த கொஸ்டினுக்கு. அப்போ டயக்ராம் இதுதான் நமக்கு முக்கியமான டயக்ராம். நெக்ஸ்ட் நம்ம அடிஷ்னல்லாம் வேணும்னா இதில் ஒரு டயக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 டயக்ராம் வரையணும். ஓகே, ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாக இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்.